ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநசியில் வந்து இன்றைக்கி என்ன நடக்குது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ விஜய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி தேடி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வந்துடுறாரு காரில். வந்தோன்னே பார்த்திங்கன்னா கூடயே வந்து வெண்ணிலா வந்து வந்திருக்காங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து கேட்குறாரு, என் குழந்தை மேலே வந்து நீ சத்தியம் பண்ணியிருக்க, வெண்ணிலா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, நீ இந்த மாதிரி என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணியிருக்க, உனக்காக தான் எல்லாமே வந்து அவள் பண்ணுறா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வந்து எனக்கு சொன்னான். அதனால் சரின்ட்டு நீ இங்கே கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லி வந்து குமரன் வந்து சொன்னாங்க. அதனால் கூப்பிட வரலான்னு வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம காவேரி வந்து பயங்கரமாக திட்டார் விஜய், என் குழந்தை மேலே ஏற்க நீ இப்படிலாம் சத்தியம் பண்ணியிருக்க வைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே காவேரி வாய் மூடிட்டு இருக்காங்க, என்ன பேசுறதுன்னு தெரில. ஆனால் நம்ம வெண்ணிலா வந்து கார்லேருந்து இறங்கி வராங்க. ஸோ உங்கள் லவ் தான் வந்து பெஸ்ட்டான லவ், இதுக்கு மேலே நான் உங்கள் வாழ்க்கையில் வந்து நான் வரவே மாட்டேன். அவள் குழந்தைய நீ வந்து எப்போ சமக்கிற சொன்னியோ அப்போயிலேருந்தே நான் உன்னை வந்து விட்டு கொடுத்துடலாம், விஜய்க்கு உன்னை வந்து விட்டு கொடுத்துடலாம் அப்படின்றது நான் இருந்தேன். ஸோ இனிமேல் வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு 2 பேர் கையவும் பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம வெண்ணிலா வந்து அவங்க மாமாவும் வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சீரியல் வந்து இதாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து சொல்கிறாரு, நாளைக்கு வந்து நான் உங்கள் அம்மாட்ட பேசி அவனையும் வந்து கூப்பிட வர்றேன் அப்படின்னு வந்து நம்ம காவேரிட்ட வந்து சொல்லி அனுப்பிவிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்கணும், என்னடி கொடைக்கானல் போகலையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கேட்டோம்னா பார்த்தீங்கன்னா காவேரி சொல்கிறாங்க, இப்போ நாங்கள் போகலை, இப்போலாம் என் மனசு வந்து நிம்மதியாக இருக்குது, பசுபதி வந்து இங்கேருந்தே அவங்கள வந்து பார்த்து நான் சந்தோஷம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம காவேரின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு வந்து விஜய் வந்து வீட்டுக்கு வராங்க. நாளைக்கு வந்து எபிசோடு வந்து ப்ரோமோ வந்து போடுறாங்க. சரின்ட்டு நாளைக்கு வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அத்தே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க காவேரி அவங்க அம்மா வந்து சாக்கா வந்து பார்க்குறாங்க. ஸோ அதோட வந்து சீரியல் வந்து முடிஞ்சு. ஸோ ஓகே, பை பை, டாட்டா. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்ன சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.